ஹாய், வெல்கம் டு லைக் ஷேர் யூடியூப் சேனல். நான் விஜயேந்திரா, ஃபினான்ஷியல் ட்ரேடர் அண்ட் ட்ரெய்னர். ட்ரேடிங் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். எல்லா நாளும் ட்ரேடிங் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. உதாரணத்துக்கு இப்போ வாரன் பஃபெட்டை வந்து நம்ம வந்து ரொம்ப பெருமையாக பேசுவோம். அதாவது வேர்ல்டு வைடில் ஒரு டாப்பர், அதாவது ட்ரேடிங்கில் டாப்பர் அப்படின்னா அவரை தான் நம்ம மீன் பண்ணுவோம். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். 14 வயசுலேருந்து அவர் ட்ரேடிங்கில் இருக்கார். இப்போ அவருக்கு 94, கிட்டத்தட்ட 80 வருஷம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். 80 வருஷம் ஒருத்தர் ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தார் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு அவர் வந்து இன்றைக்கான ஸ்டாக்ஸை சொல்லிடலாம், இன்றைக்கான ப்ராஃபிட் தர ஸ்டாக்ஸை வந்து சொல்ல முடியும் இல்லையா? ஆனால் அப்படி டெஃபினட்டாக முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் டெய்லியும் எமோஷ்னலி ட்ரேடு தான் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து என்ன ட்ரேட் நடக்குது அப்படிங்கிறது அன்னைக்கான அனலைஸ் தான் சொல்லும். நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷனாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல்லது முன்னாடி நாள் இப்படிலாம் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது வரும் அல்லது வராமையும் போகலாம். ஆனால் அன்னைக்கான மார்க்கெட்டை அன்னைக்கு நடக்கிற ட்ரேடிங்கை வச்சு தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியும். கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து ட்ரேடிங்கில் பெரிய விஷயம், அபூர்வமான விஷயமும் கூட. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிற கம்பெனியை பற்றின டீட்டெயில் அல்லது நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மெத்தட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்பீடு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுமே ஒழிய பர்ஃபெக்டான அனலைஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெருசாலாம் சப்போர்ட் பண்ணாது. அனலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்பீடு வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம். அனலைஸ் பண்ணி ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து பர்ஃபெக்டாக தேர்ந்தெடுக்க முடியும். அதில் நீங்கள் சக்ஸஸான ட்ரேடும் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து ட்ரேடிங்கை வந்து டெய்லியும் புதுசாகவே பாருங்கள். கற்றுக்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோடையே பாருங்கள். ட்ரேடிங்கை வந்து ஒரு பெண்ணோட ஒப்பிடுவாங்க. அன்பிரடிக்டபிள், மிஸ்டீரியஸ். அதே மாதிரி நம்ம அதை ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி நினச்சிடவே முடியாது. இது மாதிரி ட்ரேடிங்கை வந்து ஒரு பெண்ணோட ஒப்பிடுவாங்க. இதை நான் சொல்லலை, நம்ம ஊர் டாப்பர் ஜுன்ஜுன்வாலா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சொல்லியிருக்கார். ட்ரேடிங் இஸ் லைக் விமன். ஏன்னா கமாண்டிங், அன்பிரடிக்டபிள், மிஸ்டீரியஸ் அண்ட் வாலடைல். ஸோ இதெல்லாம் இருக்கிறது தான் ட்ரேடிங். அதனால் ட்ரேடிங்கை வந்து ஒவ்வொரு நாளும் புதுசாகவே பாருங்கள், நிறைய கற்றுக்குங்க, அது மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் தினமும் ஒரு கம்பெனி செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஃபினான்ஸ் கம்பெனி தான். ஆனால் இவங்க வந்து நான் ஏற்கனவே ஒரு டாபிக் பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி பற்றி பேசியிருந்தோம். அது வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், அதாவது சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கில் தான் அந்த கம்பெனி வருது. ஸோ அதனுடைய ஜாயின்ட் கம்பெனியாக தான் இதை பார்க்கணும். ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி. இது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனி தான். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. வெவ்வேறு மாதிரியான எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு. அண்ட் தென் அப்கிரேடட் எலக்ட்ரிஃபிகேஷன் பவர் பிளான்ட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து 1969 இன்கார்பரேட் பண்ண கம்பெனி, நியூ டெல்லியில் இருக்குது. இவங்க வந்து ஷேர் லிஸ்டிங்க்கு வந்தது 2008 வந்தாங்க. கடந்த ஒரு வருஷத்தில் இவங்க ₹108 ₹351 வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 200% மேலே. கரண்ட்டில் இவங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ் 338. இவங்களுடைய புக் வேல்யூ 241. இது ஒரு நல்ல வேல்யூ. நம்ம வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வேல்யூவாகவே நம்ம பார்க்கலாம். ஆர்ஓசியும் ஆர்ஓஇயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஎன்டிஐ நல்ல பர்சன்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பவர் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க ஃபினான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு நம்பகமான விஷயமா இருக்கும். இன்னொன்று, இது பியூசியில் இருக்கிறதுனால இதை நீங்கள் வந்து தாராளமாக
ஒரு நல்ல ஹோல்டிங் ஸ்டாக்காக நீங்கள் வச்சுக்க முடியும். இது வந்து நம்மளுடைய அனலைஸ் படி ஒரு நல்ல ஸ்டாக்காக நாம் சஜஸ்ட் பண்ணுறோம். இதை நீங்கள் நாலேஜ் எடுத்துகிட்டு ரீஅனலைஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். நாம் நாளைக்கு வேறொரு கம்பெனியோட சந்திப்போம். பாய்.